மட்டன் குழம்பு, 1/2 கிலோ கறி, எண்ணெய் ஊற்றி சிறு வெங்காயம் 20, பூண்டு ஒரு 8, பட்டை 2, இஞ்சி ஒரு துண்டு, சீவனது, சோம்பு, கிராம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்தா பொன்னிறமாக வரும். நல்லா பொன்னிறமாக வந்தால் வாட்டி நாம் இறக்கி வச்சு ஆற வச்சுக்கலாம். இதுதான் பொன்னிறம். பொன்னிறம் வந்துச்சு நம்ம இறக்கலாம். கறியை நல்லா கடையில் வெட்டி வாங்கிட்டு வந்ததுனால கழுவிக்கலாம். நல்லா 2 ட்ரிப்பு சுத்தமாக கழுவிக்கலாம். கறியை கழுவி எடுத்துக்கலாம். வெள்ளை பூண்டு, வெங்காயம் வறுத்து வச்சதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சா நைஸாக வரும். நல்லா நைஸாக அறுபட்டுருக்கு. நல்லா சட்டி வச்சு எண்ணெயை 2 ஸ்பூன் ஊற்றி தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பொரிஞ்சு வருது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். போட்டால் நல்லா வேகட்டும். நல்லா கிண்டி விட்டால் நல்லா வேகும். நல்லா கிண்டிட்டால் நல்லா வேகும்போது வெந்த வாட்டி அப்படியே கறியை இறக்கலாம். கறியை இறக்கி அதுவும் நல்லா கிண்டி விடலாம். அப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வேகும். நல்லா கிளறி விட்டால் நல்லா வேகும். நல்லா வெந்தாலும் அருமை. நல்லா கிளறி விடும்போது மசாலாவும் உப்பு கலந்து நல்லா வேகும். சீக்கிரமாக வேகும். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நம்ம கிண்டி விட்டு மிக்சியில் அரைச்சி தண்ணி இருக்குது அதில் ஊற்றி ஒரு கிண்டி விட்டால் நல்லது. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மட்டன் குழம்பு மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடணும். போட்டு நல்லா கிண்டி விட்டு அப்புறம் 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கிளறி விட்டு கறியை வேக விடணும். வேக விட்டால் குழம்பு வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த மசாலா தேங்காயும் கடலையும் போட்டு அரைச்சிக்கலாம். தட்டு போட்டு மூடி வைக்கலாம். 1/2 மூடி தேங்காயை கீறி எடுத்துகிட்டு 2 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அது நல்லா அரவையாகும். நல்லா அரவையாகும். நல்லா வெள்ளையாக நைஸாக அப்படி நல்லா தெரியும். தேங்காய் அரவையானது நல்லா வெள்ளையர்னு தெரியுது. அப்புறம் குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு அப்புறம்
நல்லா சேர்த்துட்டு நல்லா டேஸ்ட் பார்த்தா உப்பு இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நல்லா கொதிக்க விட்டா ஒரு 10 நிமிஷத்தில் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா மட்டன் குழம்பு 20 நிமிஷம் நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்துருச்சு பாரு. கிண்டி அப்படியே மட்டன் எடுத்து பார்த்தா நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணி குழம்பு இறக்கலாம். மட்டன் குழம்பு ரெடி. மட்டன் அப்படியே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றி சாப்பாட்டுக்கு போட்டு தின்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பஞ்சு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. மட்டன் சூப்பராக வெந்திருக்கு, பூ போல். மட்டன் குழம்பு அழகு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.